الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளன் நிகழ்ற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் இந்த வாரம் தொழுகையை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய அம்சங்களிலே தொழுகையும் ஒன்றாக இருக்குது. இந்த தொழுகையை அடிக்கடி பேசுவதன் மூலமாக நமது தொழுகையுடைய அந்த உறுதி என்பது பலப்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் தொழுகையில் செய்யக்கூடிய சில தவறுகள் அல்லது நாங்கள் செய்யக்கூடிய சில ஏமாறுபாடுகள் இவைகள் எல்லாம் அகற்றப்படுகின்றன. எங்களுடைய இந்த இஸ்லாத்தில் இந்த தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்லாம்ல தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவன் முஸ்லிமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அறிவுரைன்றது செஞ்சிருக்காங்க. முதல் விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையும் எடுத்துருக்குங்களேன். அவங்களுடைய 40 வயசுல அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சி அப்படின்னு சொன்னால், அவங்க திரும்ப இறக்கும் போது வரைக்கும் 63 வயது வரைக்கும் அவங்க என்ன எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தௌஹீத் மற்றும் தொழுகை, இந்த ரெண்டையும் முக்கியமாக அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய மரண தருவாயில கூட, அவங்க மரணிக்கும் போது கூட அவங்களுடைய வாயில என்ன வந்துச்சாம், அஸ்ஸலா அஸ்ஸலா, நீங்க தொழுகையை பேணிக்குங்க, நீங்க தொழுகையை பேணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. அப்போ இந்த தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. நம்ம இந்த நம்மளுடைய வாழ்க்கையை தொழுகைக்கு எவ்வாறு இந்த முக்கியத்துவன்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நம்மளுக்கு எப்படிலாம் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒவ்வொரு 2 பக்கத்துக்கும் ஒரு தடவை இந்த தொழுகையை பத்தி சொல்றான். நம்ம சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு புக் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரே விஷயத்த திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியாமல் சொன்னதே திரும்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆன்ல என்ன பண்றான், 2 பக்கங்களுக்கு ஒரு தடவையாவது என்ன பண்றான், இந்த தொழுகையை பத்தி சொல்றான். அப்ப தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய முக்கியத்துவம் என்பது இஸ்லாத்துல எந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை என்பது எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். இந்த தொழுகை என்பது எப்படி இருக்குமா, ஒரு முஃமினானவன் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை சரியான ரீதியில் தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைஞ்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான தவறுகளையும் கழுவக்கூடியது தான் என்னது, இந்த தொழுகை. நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் இந்த ஹதீஸ். என்னது, நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்து அதுல 5 வேளையும் நாங்கள் குளித்து வந்தால் எங்களுடைய உடம்பில் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ, எங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ, ஐவேளை தொழக்கூடிய ஒரு முஃமினுக்கு என்னவாகும், பாவங்களும் அதே மாதிரி எந்த பாவம் இல்லாமல் எனது சுத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த தொழுகை இல்லாவிட்டால், தொழுகை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அல்லது நம்மளுடைய தொழுகையில் சோம்பல் ஏற்பட்டால், அல்லது நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் என்றது இல்லை அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி அதை கருதப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால், அவங்க ஒரு முனாஃபிக்குகளாக பார்க்கப்பட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, யாருடைய அந்த நயவஞ்சகத்தனம் தெளிவாக இல்லையோ அவர்களே தவிர வேற எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்தோம். அதாவது தெளிவான முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கொண்டப்பட்டவர்கள் தவிர வேற எல்லாருமே தொழுதுகிட்டு இருந்தோம். அதாவது இதுல 2 பிரிவுகள் இருக்குது. ஒருத்தன முஃமின், இவங்க ஐவேளை தொழுகையும் இஷ்டபூர்வமாக, அதாவது அவங்களுடைய இஷ்டம் உள்ள மாதிரி தொழுவாங்க.
இதுல இரண்டாவது பக்கம் என்ன இருக்குது, முனாஃபிக்குகளையே மறைச்சு வச்ச முனாஃபிக், அதாவது அவங்களுடைய முனாஃபிக் தன்மை வெளிப்படையாம இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், நாங்கள் முனாஃபிக் என்ற அடையாளம் காட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தொழுவாங்களாம். அவங்கள பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இன்னல் முனாஃபிகூன யுஹாதிஊன அல்லாஹ வஹுவ யுஹாதிஊஹும் வஇதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. அதாவது முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது, அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மற்றும் என்ன சொல்வான், வஇதா காமு இலஸ் ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக வென்று நின்றால், காமு குஸாலா, மிகவும் சோம்பேறிகளாக நிற்கிறார்கள், சோம்பல் படுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தொழுகை என்பது எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னால், அந்த நயவஞ்சக தன்மை என்பது ஒரு என்னது இதெல்லாம் கிடையாது, அது ஒரு குணம், ஒரு சின்னம். நம்மளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கும், கோபம், தாபம், இதெல்லாம் இருக்குதுல்ல. இதே மாதிரி ஒரு குணம், அந்த நிஃபாக் தன்மை என்பதும் முனாஃபிக் தன்மை என்பதும் ஒரு குணமாக இருக்குது. அந்த குணம் நம்ம ஏத்துக்கிறாம இருக்கணும். எங்களுடைய இடத்தில் என்ன பண்ணக்கூடாது, முனாஃபிக்குடைய அந்த தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்போதும் நம்ம என்ன பண்ண வேண்டும், உண்மையான முஃமினாக இருக்கணும். ஒரு முஃமினுக்கு தொழுகை என்பது மிகவும் கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, மிகவும் சுலவாக இருக்கும். ஃபஜ்ருக்கு எழும்புவதாக இருந்தாலும் சரி, லொஹர் தொழுவதாக இருந்தாலும் சரி, அசர் தொழுவதாக இருந்தாலும் சரி, மக்ரிப் தொழுவதாக இருந்தாலும் சரி, இஷாவை தொழுவதாக இருந்தாலும் சரி, என்னவாகும், ஒரு முஃமினுக்கு மிகவும் லேசானதாக இருக்கும். ஏன்னா அவன் தொழுவாம இருக்க முடியாது. எப்படி ஒரு மீன் தண்ணி இல்லாம இருக்காதோ, ஒரு மீன் தொழுகை இல்லாம இருக்க மாட்டான். பாருங்களேன், ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியுமா, மீனையும் தண்ணியும் பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது. மீன் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் உயிர் வாழாது. அதே மாதிரிதான் ஒரு முஃமினானவன் என்ன பண்ணுவான், தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மாத்திக்கிறணும். இது சகஜமாக வர்றது கிடையாது. நம்ம என்ன பண்ண வேண்டும், இதுக்காக வேண்டி முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி என்பது எடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்ம பிறக்கிறப்பமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரல. மாறாக என்ன பண்றோம், ஒவ்வொன்றாத்தையும் கத்துக்கிட்டு வர்றோம். நம்மளுக்கு புதுசு பழக்கங்கள், நம்ம எத்தனையோ சாப்பாடுகள் சாப்பிட மாட்டோம். நம்ம சின்ன பச்சை குழந்தைகள் எடுத்தவனையும் நம்ம லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்றதுண்டா, பிரியாணி எடுத்து சாப்பிட்றதுண்டா, இல்லை. ஆனால் நம்ம காலப்போக்கில் என்ன பண்றோம், அதை பழகிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண வேண்டும், இந்த தொழுகையை எங்கள் மீது ஐவேளை கடமை என்று புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வர வேண்டும், எங்களுடைய உயிர் மூச்சாக எங்களுடைய இந்த இஸ்லாம் என்பது எங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ரத்தம் இருக்குதுல்ல, அதுல ஊறி போயிடணும் இந்த இஸ்லாம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக என்ன பண்ண வேண்டும், நம்ம இது பண்ணணும். மற்றும் முன்ன என்னதான் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இன்னொரு சின்னம் என்ன, யுராஊன நாஸ், அவர்கள் மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தொழுவார்கள். அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்குமாம், அவங்க தொழுகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்க்கணும். அப்படி அவங்களுடைய தொழுகைகள் இருக்கும். யாராவது இருந்தால் நல்லபடியாக அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக குனிஞ்சு ரக்காயத்து கட்டி இப்படிலாம் ஓதுவாங்க, தொழுவாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், காக்கா குத்துற மாதிரி சட தூத்துட்டு போயிடுவாங்க. இப்படி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண வேண்டும், எப்போதுமே அல்லாஹுக்கு பயந்தவர்களாக, எப்பவுமே அல்லாஹ் முன்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சிந்தனையிலேயே என்ன பண்ண வேண்டும், முழு ஈடுபாடோடு இந்த தொழுகையை தொழ வேண்டும். வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கஸீரா இல்லா கலீலா, அதாவது அவர்கள் அல்லாஹ்வை மிகவும் குறைவாகவே நினைவு கூறுவார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ்வை மிகவும் குறைவாக நினைவு கூறுறோமா அல்லது அதிகமாக நினைவு கூறுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னு சொன்னா, நினைவு கூறுறதுன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவோம், என்னது, அகீமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுவாங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள். எங்களுடைய தொழுகையில் நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறோமா இல்லையா, எங்களுடைய தொழுகை நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ரக்காயத்தை கட்டிட்டோம், கட்டின பின்னாடி அப்போதான் எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம அவனுக்கு அந்த சாமான் கொடுத்தோமே, காசு வாங்கினோமா இல்லையா, அவன் பேடிஎம்ல காசு போட்டானா இல்லையா, இந்த மாதிரி எல்லா சிந்தனைகளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம அந்த கடையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த கடையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இங்க அந்த பிளானிங்ல நம்மளுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இது அல்லாஹுடைய நினைப்பு கிடையாது, உலகத்துடைய நினைப்பு. நம்ம என்ன பண்ண வேண்டும், அங்கிட்டு போன நம்ம சிந்தனையை திரும்ப தொழுகைக்கு பக்கம் இழுத்துட்டு வரணும். இதுதான் தொழுகை அப்படின்னு சொல்றது. யாருக்குமே வேற சிந்தனை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்களுடைய மனசு சில நேரம் குழம்புவதுண்டு, அவங்களுடைய சிந்தனைகள் சிதறுவதுண்டு.
ஆனால் அந்த சிந்தனைகளை, அந்த எனது மனநிலைமையை குளற விடாமல், சிதற விடாமல் ஒருநிலைப்படுத்துவது தான் தொழுகை. எப்படி அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேன், நான் வந்து அல்லாஹை நினைக்கணும், அல்லாஹை நினைக்கிறதுக்காக வேண்டிதான் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையோடு நாங்கள் என்ன பண்ண வேண்டும், இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை என்பது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஃபஜர்ல எந்திரிக்கிறது ஒரு மிகப்பெரிய பாரமாகவே இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபஜர்ல எந்திரிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பாரம். அந்த 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அந்த சுகமான தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிச்சு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தாலே வந்து மனசுல ஒரு கல்லு போட்ட மாதிரி ஆயிடுது. நம்மளுடைய மனசுல ஒரு பாரமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன வச்சிருக்கான்னு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்து துவா கேட்டிருக்காங்க. என்னண்டு, அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி அலா புக்கூரிஹா, அதாவது இந்த காலை நேர பொழுதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்துக்கு பரக்கத்து செய்திருக்கிறான். இந்த காலை நேர தொழுகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்துக்கு எனது பரக்கத்து செய்திருக்கிறான். பரக்கத்துன்றது எங்க இருக்குது? ஃபஜ்ர் தொழுகையில் இருக்குது. நீங்க ஃபஜ்ர் தொழுந்துட்டு நீங்க வந்து கொஞ்ச நேரம் திக்ரு செஞ்சுட்டு நீங்க போய் கடையை திறந்துட்டு உட்காருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க 100 ரூபா நடந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த 100 ரூபால பரக்கத்து வச்சிருக்கான். பரக்கத்துன்றா வந்து கோடியா வந்து கொட்டுறது கிடையாது. மாறாக அந்த 100 ரூபா வந்தாலும் அந்த 100 ரூபா மிஞ்சுறது. சில பேர் வந்து லட்ச ரூபா சம்பாதிப்பான். ஆனா வந்து அந்த லட்ச ரூபாயும் அடுத்த நிமிஷமே காலியா போயிடும். இன்னொருத்தன் 100 ரூபா தான் சம்பாதிப்பான். அந்த 100 ரூபாயிலே அவனுடைய குடும்பமும் ஓடும். எப்படி நம்ம எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்குமா? இந்த பரக்கத்துன்றது இருக்குது இல்ல, அது வந்து மிகப்பெரிய விஷயம். நம்மளுக்கு வந்து நோய்வாய் இல்லாம, நம்மளுக்கு வந்து எந்த விதமான அசம்பாவியங்களும் நடக்காமல் எங்களுடைய அந்த வீட்டில் சுகமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத்தை எதுல வச்சிருக்கான்? ஃபஜ்ருடைய தொழுகையில வச்சிருக்கான். இந்த பரக்கத் என்பது ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்குது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்போ இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கடமையாக்கி வச்சுட்டு அதுல பரக்கத்தும் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய நன்மையும் சொல்லிட்டு இத்தனையும் செஞ்ச பின்னாடியே நாங்கள் என்ன பண்றோம்? சோம்பேறிகளாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை மிகவும் பாரமான ஒரு விஷயமாக நினைக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளிவாசல்களில் அதிகமாக நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, 5 வேளை தொழுகையிலும் வயசு போனவங்களை அல்லது எதுவுமே வேலை வெட்டியே இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்ப்போம். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இருக்காது, அதனால பள்ளிவாசல்லாவது வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? பீர மவுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்துல ஒரு நபர், ஒரு காஃபிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து பின்னாடி அவங்க தாவாவும் செய்யறாங்க. செஞ்சு பின்னாடி அந்த நபர் என்ன சொல்றாப்புல, என்னுடைய வீடு வந்து தொலைவில் இருக்குது, அதாவது தூரத்தில் இருக்குது, அங்க நீங்க உங்களுடைய சஹாபிக்களை அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஆண்கள்ட்டையும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை ஊட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? 70 சஹாபாக்களையும் அனுப்பி விடுறாங்க. அங்க போன பின்னாடி அவன் வந்து மோசம் செஞ்சு அந்த 70 சஹாபாக்களையும் ஷஹீதாக்கிடுறாங்க. அது வேற விஷயம். ஆனால் இங்க சொல்ல வேண்டியது என்னது, அந்த 70 சஹாபாக்களை அனுப்புனாங்கல்ல, அவங்க 70 பேருமே இளைஞர்கள். எப்பவுமே வந்து பள்ளிவாசல் இருந்து தொழுது அங்கிருந்து வியாபாரம் செஞ்சு அங்கிருந்து காசு கொண்டு வந்து அங்க சுஃபா மக்கள் இருப்பாங்க, அதாவது பள்ளிவாசல்லையே தங்கக்கூடிய மிஸ்கின்கள் இருப்பாங்க, ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நபர்களாக அந்த இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த 70 பேருமே ஹாஃபிஸ்கள். அல்லாஹு அக்பர். அந்த மஸ்ஜிதுல் நபவியிலேயே இருந்து குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஹதீஸுகளை கற்றுக்கொண்டிருந்த அந்த 70 ஹாஃபிஸ்கள் 70 பேருமே எப்படி இருந்தாங்க? இளைஞர்களாகவே இருந்தாங்க. ஒரு வயது ஆனவர் தொழுவதும் ஒரு இளைஞன் தொழுவதும் ரெண்டுமே வந்து சமம் கிடையாது. தன்னுடைய இளம் பருவத்தில் ஒருத்தன் தொழுதான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய உலகத்துடைய அந்த இன்பத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவன் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக பள்ளிவாசலுக்கு வர்றான். ஆனால் வந்து ஒரு கிழவனார் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் என்னவான போறாப்புல, அவர் அல்லாஹ்ட்ட போய் சேர போறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவர் இருக்காப்புல. இங்க வந்து நான் யாரையும் வந்து குத்தி காரணம்லாம் சொல்லல, ஒரு பொதுவாக சொல்றேன். என்னன்னா, ஒரு நபர் இளைஞர் தொழுவது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். தன்னுடைய உடம்புல வந்து சக்தி இருக்கணும். சக்தி இருந்த நேரத்தில் கூட அல்லாஹ்ட்ட பயந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னவாகுது? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல அவர் இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து 7 நபர்களை அர்ஷுடைய நிழல்ல வைப்பானா. அதுல ஒரு ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய தொடர்புலேயே இருக்கக்கூடிய, அந்த பள்ளிவாசலுடைய தொடர்புலேயே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன்.
அவர் அர்ஷுடைய நிழல்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த இளமை பருவையில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த தொழுகைகள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவை. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்திலையும் தொழுகையை விட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல இருப்பாங்க, எத்தனையோ இட்டுக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த நேரத்துல கூட பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், இந்த தொழுகையை கொண்டு எங்களுக்கு சாந்தியை ஏற்படுத்துங்கள் யா பிலாலே. அதாவது அவங்க உஹது போர்ல இருக்கிறாங்க, உஹது போர்ல இருந்துகிட்டு வாள் கொண்டு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு நீங்க தொழுகைக்கு பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த தொழுகை என்பது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. இந்த தொழுகை என்பது எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், இந்த தொழுகையில் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது, இந்த தொழுகையில் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கண்களுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொன்னால் என்ன? அவங்க தன்னுடைய அந்த சந்தோஷத்தையும் தன்னுடைய அந்த மனசாந்தியும் இதுல தேடிக்கிட்டாங்க, தொழுகையில தேடிக்கிட்டாங்க. ஏன் தேட மாட்டாங்கன்னு சொல்லுங்க? அவங்க இந்த தொழுகையை முக்கியமாக அல்லாஹ்ட்ட இருந்து டைரக்டா பெற்ற ஒரு பகுமதி, அதாவது ஒரு வெகுமதி, அல்லாஹ்ட்ட இருந்து பெற்ற ஒரு கிஃப்ட், ஒரு கிஃப்ட். இந்த தொழுகையை நாங்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு விரும்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க? தானே டைரக்டா மீராஜ் இரவுல அல்லாஹ் கிட்ட போய் அங்கிருந்து என்ன பண்றாங்க, ஒரு கிஃப்டாக அந்த 5 வேளை தொழுகையும் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு தொழுகை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த தொழுகையை எப்படியாவது என்னுடைய கடைசி உம்மத்து வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாடுபட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் போது ஒரு பக்கம் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்க முடியாம இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால்கள் இழுத்து கொண்டு சென்றவாரியே 2 பேரும் தன்னுடைய ரெக்கைகளை பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு போவாங்க. அங்க உட்கார்ந்து தொழுவாங்க, தொழுது பின்னாடி திரும்ப வருவாங்க. இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, பள்ளிவாசலுக்கு தொழுது இருக்காங்க. இந்த தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் தன்னுடைய கால்கள் நடக்கவே முடியாம இருக்கும் போது கூட இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லிட்டு போனவங்க, தன்னுடைய உம்மத்துக்கு எல்லாத்தையும் வழிகாட்டிட்டு போனாங்க. இந்த தொழுகை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒரு அருமையான ஹதீஸ், இந்த ஹதீஸை சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய முதல் பயானை முடிச்சிருவோம். என்னது? ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரஹுன்ன அல்லாஹு தஆலா மன் அஹ்ஸன உதுஅஹுன்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நாளில் 5 வேளை தொழுகையை என்ன பண்ணியிருக்கான், கடமையாக்கி இருக்கிறான். யார் ஒருவர் இந்த தொழுகைக்காக வேண்டி ஒரு அழகான முறையில் ஒலி செய்தார்களோ, அதாவது சுன்னத்தான முறையில் எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்களோ அவ்வாறு ஒலி செய்தார்களோ, வஸல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, அதனுடைய வக்தில், அதாவது 5 வேளை தொழுகைகள் எப்பெல்லாம் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிச்சோ அதனுடைய அவ்வல் வக்தில் தொழுகிறார்களோ, மற்றும் வஅதம்ம ருக்கூஅஹுன்ன வ குஷூஅஹுன்ன, அதனுடைய ருக்கூக்களையும் அதனுடைய சஜ்தாக்களையும் அவர்கள் முழுமையாக செய்கிறார்களோ, மற்றும் கான லஹு அலல்லாஹி அஹ்துன் அன் யக்ஃபிர லஹு, அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலேயே கடமையாயிருச்சு. கான அலல்லாஹி அஹ்துன், அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. அன் யக்ஃபிர லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னிக்க வேண்டும். அப்போ இந்த தொழுகை என்பது எப்படி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அதனுடைய ருக்குவையும் அதனுடைய சுஜூதுகளையும் முழுமையாக்க வேண்டும். எங்களுடைய சுஜூதுகள் எங்களுடைய ருக்குக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ருக்குக்கள், எங்களுடைய ருக்குக்கள் எப்படி இருக்கும், 1 செகண்ட் கூட இருக்காது. இப்படி போனோமா டக்குன்னு முக்கிய டக்குன்னு எந்திரிச்சிருவோம். இப்படி இருக்கக்கூடாது ருக்குன்றது. அங்க போய் நிம்மதியாக முழு ஈடுபாடோடு கணேசம் ஒரு 3 தடவை சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லக்கூடிய அளவிற்காவது அங்க நிக்கணும். நம்ம அமைதியா சொல்லணும். எப்படி நம்ம படப்படலாம் சொல்லக்கூடாது. மாறாக என்ன பண்ண வேண்டும், அமைதியாக நின்று நிதானமாக என்ன பண்ண வேண்டும், எங்களுடைய ருக்கூக்கள் இருக்க வேண்டும். சஸ்தாவும் அப்படிதான். ஒரு சஸ்தா செஞ்சு பின்னாடி திரும்ப எந்திரிச்சு உட்காம ஒரு செகண்டாவது நம்ம கேப் விடணும். இப்படி எந்திரிச்சு டக்குன்னு உட்காந்து டக்குன்னு திரும்ப போயிடுவோம். இப்படிலாம் நம்மளுடைய தொழுகைகள் இருக்கக்கூடாது. மாறாக என்ன பண்ண வேண்டும், எங்களுடைய தொழுகை என்பது முழு ஈடுபாடோடு இருக்க வேண்டும். மற்றும் அதாவது ஹுஷு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை பயந்தவர்களாக நம்மளுடைய தொழுகைகள் எப்படி இருக்க வேண்டாம், இதுவும் ஒரு ஷரத்தாக இருக்குது, ஒரு கடமையாக இருக்குது. அல்லாஹ்வை தொழுகையில் பயந்து கொள்ள வேண்டும்.
தொழுகையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஹுஷு அப்படின்னு சொன்னா என்னன்னா, எங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் கவனிப்பது. அரபியில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்னவாகும், அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னவாகும்? ஹுஷு அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுடைய கவனத்தை தொழுகையில் சிதற விடாமல் கவனித்து கொண்டிருப்பது, இதுதான் ஹுஷு அப்படின்னு சொல்றது. நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன தொழுதுகிட்டு இருக்கோம், ருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோமா, ருக்குல என்ன ஓதுறோம். சில நேரங்கள் நம்மளே யோசிச்சு பார்ப்போம், என்னண்டு வந்து நிற்போம், கடன்னு ஓதுவோம், என்ன ஓதுறோம்னு நம்மளுக்கே தெரியாது. டக்குன்னு ருக்குவுக்கு போயிடுவோம், ருக்குவில் நம்ம வந்து எவ்வளோ நேரம் இருந்தோன்னு தெரியாது. சஜ்தாக்கு போயிடுவோம், நம்ம முதல் சஜ்தா பண்ணுறோமா ரெண்டாவது சஜ்தா பண்ணுறோமான்னு கன்ஃபியூஸாக இருக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ தான் வந்தோமா இல்லைன்னா அது ரெண்டாவது ரக்காத் தொழுகிறோமான்னு கூட டவுட்டாக இருக்கும். இப்படிலாம் வந்து எங்களுடைய தொழுகை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய படபடப்பு. நம்மள்கிட்ட வந்து அந்த படபடப்பு வந்து உடனே வந்து நம்ம போயிடலாம், கடையில் இப்படிலாம் இருக்குது, அங்கே அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் வர்றதுனால என்னவாகுது, எங்களுடைய தொழுகை என்பது முழுமையாக இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி தொழுகை என்னவாகாது, எங்களை பாவங்களை விட்டும் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை விட்டும் என்னது தூரமாகவே வைக்கும். அதாவது பாவங்களை செஞ்சிருவோம், அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு வந்து நம்ம தூரமாக்கிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஈடு கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அதாவது நிச்சயமாக இந்த தொழுகை என்பது கெட்ட காரியங்கள் இருந்தும் மற்றும் வெட்கக்கேடான காரியங்கள் இருந்தும் தூரமாக வைக்கிறது ஒரு முஃமினை. எப்படி வைக்கும்? ஒரு முஃமின் தொழுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து இந்த தொழுகை என்பது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தூரமாக வைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு முஃமின் தொழுது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி வைக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிடும். ஒரு தொழுகையாளி தன்னுடைய முஸ்லீமான தோற்றத்தை கொண்டுக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போக முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பயான்லாம் பேசிக்கிட்டு நான் போய் சினிமா தியேட்டரில் நிற்க முடியுமா? நான் போய் விபச்சார கூடத்தில் நிற்க முடியுமா? சாராய கடையில் நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து இந்த மாதிரி தோற்றத்தை வச்சுக்கிட்டு தொலைதுக்கிட்டு ஜும்மா பேடையில் ஏறிக்கிட்டு அல்லது மக்களிடையே வந்து ஒரு முஸ்லீம்ன்ற ஒரு பேர் பெற்றவன் நான் என்ன பண்ணுவேன், எங்கேயும் போகிறதுக்கு பயப்படுவேன். எதுக்காக வேண்டி, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கேன், நான் அல்லாஹ்க்கு பயந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து என்ன பண்ணுவேன், மனசில் வச்சுருப்பேன். நான் வந்து அங்கெல்லாம் போக மாட்டேன். அதனாலது இந்த தொழுகை என்பது என்னவாகும், ஒரு முஸ்லீமை கெட்ட காரியங்களிலிருந்தும் வெட்கக்கேடான காரியங்களிலிருந்து என்ன பண்ணும், விலக்கி வைக்கும். அதே மாதிரி இந்த தொழுகை என்பது சாதாரணமானதெல்லாம் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமைதியை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் மெடிடேஷன் சொல்லுவாங்கல்ல, இது தொழுகையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த மெடிடேஷனை வந்து எங்கேயும் இருக்காது. அதாவது மூளையை வந்து அப்படியே கூலாகவே வச்சிருக்கு தொழுகை என்பது. நம்மளுடைய மூளையை எப்போவுமே வந்து கூலாகவே வச்சிருக்கும், சூடேற விடாது. இந்த தொழுகை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு முஃமினானவன் சாந்தியாகவே இருப்பான். எப்போவோ கோவப்படுவான், சாதாரணமாக வர்றது தான் அது. ஆனால் வந்து அவன் இதர நபர்கள் மாதிரி என்ன பண்ண மாட்டான், கோபமாகவே இருக்க மாட்டான், சாதாரணமாக தான் இருப்பான், அமைதியாகத்தான் இருப்பான் அவன். இந்த தொழுகையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர்ன்றது இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், இந்த தொழுகையை முழுமையாக தொழுகையை அதனுடைய அங்கங்களோடு நிவர்த்தி செய்யக்கூடியவனுக்கு, அதாவது தொழுகையை எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்களோ அதை மாதிரி செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அவங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இதற்கு மாறாக என்ன நடக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலைஸ லஹு அலல்லாஹி அஹ்துன் இன்ஷாஅ கஃபர லஹு வ இன்ஷாஅ அஸபஹு. அதாவது அவன் அப்படி நடக்கவில்லை என்றால், அதாவது தொழுகவில்லை இல்லை அப்படின்னு சொல்லலை, மாறாக என்னது, மேலே உள்ள அந்த ஷரத்துக்கள் இருக்குல்ல, நன்றாக உழு செய்ய வேண்டும், அவர்கள் வந்து என்ன வேண்டும், வக்துக்கு தொழுக வேண்டும், அதனுடைய ருக்குகளையும் சஸ்தாக்களையும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷரத்துக்கள் இருக்குல்ல, இந்த நிபந்தனைகள் இருக்குதுல்ல, இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நாடினால் மன்னிப்பான், அல்லது நாடாவிட்டார் என்ன பண்ணுவான், தண்டனையும் கொடுக்கலாம். இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்து பாருங்க, அருமையான ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு ஏத்தாப்புலே அந்த ஆயத்தை இறக்கியிருப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க் செய்யாதவர்களை தவிர யாரை வேணாலும் மன்னிக்கலாம் அல்லது யாரை வேணாலும் தண்டிக்கலாம். மேல உள்ள ஹதீஸையும் இதையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய நபர்களில் யார் இருக்காங்க, தொழுகையை நிறைவேற்றவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, ஷிர்க்கை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வேணாலும் மன்னிப்பான், அவனுடைய இஷ்டம்தான், மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய லிஸ்ட்ல யார் இருக்கும், நாங்கள் தொழுகக்கூடியவர்கள் இருக்கோம்.
ஐவேளை தொழுகையையும் தன்னுடைய வக்தில் அல்லாஹுக்கு பயந்து ருக்குவையும் சஸ்தாக்களையும் முழுமையாக நிறைவேற்றி செய்த நம்ம என்ன பண்றோம், அந்த லிஸ்ட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான், இந்த ஆயத்துல சொல்றான். இன்னொரு இது இருக்கு, உலுவை செய்யக்கூடிய வேண்டி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னண்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கட்டுமா, இது எப்படி செய்வதற்கு மிகவும் இலகுவாகவும் மற்றும் நன்மையில் மிகவும் அதிகமாகவும் மற்றும்